அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெறும் 10 மினிட்ஸில் மசாலா நூடுல்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் கார்லிக் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா குக் பண்ணிக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வெஜிடபிள் சேர்த்துடலாம். 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் கார்ன் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கேப்சிகம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். ஆயிலே குக் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் க்ரீன் சில்லியும் சில்லி சாஸும் தான் இதுக்கு காரம். நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸையும் இதில் சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மசாலா நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு 10 மினிட்ஸில் மசாலா நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் நூடுல்ஸ்னு கூட சொல்லலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.